நண்பர்களே, இன்றைக்கி சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் ஆப்போசிட்லேயே வந்து உணவு திருவிழா நடக்குது. ஸோ இந்த உணவு திருவிழாவில் எல்லா மாவட்டங்களுடைய சுய உதவி குழுக்கள் வந்து ஃபுட்ஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்க அந்த மாவட்டங்களில் இருக்க ஸ்பெஷலான ஃபுட்ஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டங்களையும் ஃபுட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டால்ஸ்லாம் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டால்ஸ்லாம் வந்து டிசம்பர் 24 அன்னி வரைக்கும் வந்து இந்த ஸ்டால்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 12:30லேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் இந்த ஃபுட் ஸ்டால்ஸை வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ஸ்டால் யார் திறந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஃபுட் ஸ்டாலை வந்து நேற்று தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுடைய ஸ்பெஷலான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்னையில் பார்த்திங்கன்னா நோ ஆயில் நோ பாயில்ன்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் வந்து முட்டை மிட்டாய், கள்ளக்குறிச்சி வந்து சிமிலி, நாகப்பட்டினம் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி, சிவகங்கை மாவட்டம் பார்த்திங்கன்னா மட்டன் உப்பு கறி, தூத்துக்குடி பார்த்திங்கன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய். ஸோ அதுக்கடுத்து திருநெல்வேலி வந்து அல்வா தெரிஞ்ச விஷயந்தான். மதுரை வந்து கறி தோசை, தேனி வந்து காளான் நெக்கட்ஸு, கோவை வந்து கொங்கு மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் வந்து முருங்கை அடை, நீலகிரி வந்து சாக்லேட்டு, சேலம் வந்து ஆட்டையாம்பட்டி முறுக்கு. ஸோ பாருங்கள், இப்போது வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பாரம்பரிய உணவுகள், கிராமிய உணவுகள், அசைவ உணவுகள், சிறுதானிய உணவுகள், இனிப்பு வகைகள், சாலையோர உணவுகள், ஊர் போற்றும் உணவுகள், தின்பண்டங்கள். ஸோ இது இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து பில்லிங் கவுண்டர்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 பில்லிங் கவுண்டர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பில்லிங் கவுண்டர்லாம் வந்து டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா பே பண்ண அமௌண்ட் வந்து 80% வந்து நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா 20% வந்து மட்டும்தான் ரீடீம் பண்ண முடியுன்ற தகவல் வந்து இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் கேட்டேன். ஸோ இங்கே காசு கொடுத்து பே பண்ணிக்கலாம், இல்லை கியூஆர் கோடு மூலமாக ஜிபே பண்ணியோ வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து 2வது ஸ்டாலு. ஃபஸ்ட்டு ஸ்டால் வந்து நோ ஆயில் நோ பாயில். ஸோ லெமன் சாதம், பீட்ரூட் சட்னி 50 ரூபா, தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய் 50 ரூபாய், சாமை லட்டு 50 ரூபா, காட்டு யானம் 50 ரூபாய், அதுக்கடுத்து தான் குதிரைவாளி லட்டு 50 ரூபாய், கருங்குருவை அல்வா 50 ரூபாய், வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து 50 ரூபாய், கோயம்புத்தூர் ட்ரீம் கேக் மினி 50 ரூபா, பாஸ்தா மில்க் கேக் 50 ரூபா, பேக் கரண்ட் கேக் 50 ரூபா. ஸோ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நவுந்துக்கோங்க, கொஞ்சம் நவுந்துக்கோங்க. இது ஒன்று 3 லட்டு வரும். என்ன லட்டு இது? லெமன் சாதம் சார். குதிரைவாளி லட்டு இருக்குது, சாமை லட்டு இருக்குது, ஓகே, காட்டியானம் அரிசி, இல்லை பாரம்பரிய அரிசி, சிறுதானியத்தில் லட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது? 3 பீஸ் 50 ரூபாங்க. 3 பீஸ் 50 ரூபாங்க. இது என்னது? குதிரைவாளி, சாமை, காட்டியானம். இது லெமன் சாதம். நோ ஆயில் நோ பாயில். ஓகே. ஸோ பார்த்து வாங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி நெட் அண்ட் போல்ஸ் வந்து இருக்குது. ஸோ உஷாராக வாங்க. டிசம்பர் 24 வரைக்கும் இந்த ஃபுட் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டன் பிரியாணி 200 ரூபா, சிக்கன் பிரியாணி 150 ரூபா, மட்டன் மசாலா 100 ரூபா, சில்லி சிக்கன் வந்து 100 ரூபா. ஆல்ரெடி இங்கே தான் நம்ம சாப்பிட்ருந்தேன். நான் வந்து சாப்பிட்ருந்தேன்.
நண்பா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வந்து 500 ருபீஸ் கொடுத்துட்டு நான் இந்த டோக்கன் வாங்கிட்டேன். அவங்க வந்து இந்த டோக்கனில் வந்து 500 ருபீஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார்டு காமிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நம்ம பில் கவுண்டரில் இந்த டோக்கன் கொடுத்தா அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் நின்றுருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டாலில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ மட்டன் பிரியாணி வாங்கலான்னு இருக்கேன். 200 ரூபா கொடுத்து மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ தான் க்ரௌடு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், வந்து நிறைய க்ரௌடு வந்து 1 மணி 1:30 மணிக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டால்ஸும் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வீலாக் எடுக்க போகிறேன். ஸோ நண்பர்களே, இங்கே பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டால் நம்பர் 2ல் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸோ அதுக்கடுத்து சிக்கன் கிரேவிங்களா, சில்லி சிக்கன். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணல போல் ஒன்றும். அம்மா எவ்வளோ நேரம் பருப்பு சாதம்? அரை மணி நேரமா? மட்டன் பிரியாணி மட்டும் தான். ஆமாம், அரை மணி நேரம். சீரக சம்பா பிரியாணி. பார்சல் சிக்கன் கிரேவியா? மட்டன் கிரேவி. வந்துருச்சு பாருங்க, பீஸ் வந்துருச்சு பாருங்க. இல்லை பீஸ் இப்போ வச்சிங்களே வந்துருச்சு. ரெண்டு கவர் மட்டும் கொடுங்க, பார்சல் கவர். APO Tamilarasan, they have seen cake making stall. நண்பர்களே, கோயம்புத்தூரில் வந்து கொங்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். குவான்டிட்டியும் அந்தளவுக்கு இல்லை, 200 ரூபாய்க்கு ஒத்தானதாக இல்லை பிரியாணி. ஸோ பீசஸும் வந்து 2 பீஸ் தான் போட்டாங்க. அதுலேயே வந்து ரொம்ப எலும்பாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து பக்காவாக இருந்தது. 200க்கு இந்த பிரியாணி வந்து அந்தளவுக்கு ஒத்து இல்லை. ரைஸ் வந்து மினிமமாக தான் இந்த மாதிரி இருந்தது. ஸோ கோயம்புத்தூர் ஸ்டாலில் வந்து செம கூட்டம். பேட்டி கொடுக்குறீங்களா? சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கொடுக்குறாரு, இவங்க வேணால் கொடுக்கலாம். யூடியூப் சேனல் சூப்பர் 360. ஸோ கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி 180 ரூபா, சிக்கன் பிரியாணி 120 ரூபா, குடல் வறுவல் 180 ரூபா. தண்ணீர் பாட்டில் வாங்கினீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில்லி சிக்கன் வந்து
சில்லி சிக்கன் எவ்வளோங்க? சில்லி சிக்கன் எவ்வளோங்க? சில்லி சிக்கன் எவ்வளோ? 50 ரூபா. ஸோ சில்லி சிக்கன் வந்து 50 ரூபாய், 100 ரூபாய்க்கும் இருக்குது, 50 ரூபாய் இருக்கும், 50 ரூபாய்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ணிடுறாங்க QR கோடை. சில்லி சிக்கன் கப்பில் தராங்க, ஆர்டர்ஸில் சில்லி சிக்கன். ஸோ பிரியாணியை வந்து போட்டு கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிஸியாக இருக்குது இந்த லைனு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை பணியாரம், வெத்தலை சூப்பு, கொல்லிமலை மூலிகை சூப்பு, பள்ளிப்பாளையம் சிக்கனு, மரவள்ளிக்கிழங்கு வடை, ஜவசி பாயாசம், சாப்பாடு, பள்ளிப்பாளையம் சிக்கன், கொல்லிமலை வாழைப்பம் 20, வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபா, கொல்லிமலை வாழைப்பம் 20 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல தான் வந்து நம்ம சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜவசி பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து சாப்பிட்ருந்தோம். ஸோ வாத்து முட்டை, ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன். நண்பர்களே, நாமக்கல் மாவட்டம் வாத்து முட்டை பணியாரம் 80 ரூபாய், வெத்தலை சூப்பு 50 ரூபாய், கொல்லிமலை மூலிகை சூப்பு 50 ரூபாய், பள்ளிப்பாளையம் சிக்கன் 100 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு வடை 20 ரூபாய், ஜவரி பாயாசம் 50, சாப்பாடு 150. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொல்லிமலை வாழைப்பம் வந்து 15 ரூபாய். சிக்கன் பே பண்ணிட்டேன். ஸோ வாத்து முட்டை கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன், இதில் என்ன இருக்குது? பாயசம் ஓப்பன். ஸோ ஜவ்வரிசி பாயசம் அது ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து 100 ரூபாய். ஓகே, வெத்தலை சூப்பு. ஓகே நண்பர்களே, பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்கியாச்சு. நண்பர்களே, பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, ஆனால் பட் எலும்பாக இருக்குது, ரொம்ப எலும்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது பள்ளிப்பாளையம் சிக்கன். $500க்கு நான் வந்து பே பண்ணியிருந்தேன். இப்போயே வந்து 300 ஆயிடுச்சு. 200க்கு வந்து பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ அடுத்தது வந்து சென்னை மக்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ என்னென்ன ஸ்டாலில் என்னென்ன கிடைக்குதுன்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆர்வமோட காத்துட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் கொங்கு மட்டன் பிரியாணி சிறப்பாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி கொங்கு பருப்பு சாதங்க, பருப்பு சாதம் சுட சுட 50 ரூபாய்க்கு கொங்கு பருப்பு சாதம் ஸ்பெஷலாக கிடைக்குது. வாங்கி சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. மைக் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஓகே, ₹100 வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனு. இதுவே வந்து 300 ஆகிடுச்சு. பேலன்ஸ் 200 தான் இருக்குது.
கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா கம்பு பாயசம் 30 ரூபா, கம்பு கட்லெட்டு 20 ரூபா, பைனாப்பிள் கேசரி 40 ரூபா, சப்பாத்தி சிக்கன் கிரேவி வந்து 100 ரூபா. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. மல்லம்மாள் கடை பேர். களி சிக்கன் கிரேவி 100 ரூபா, களி கருவாட்டு குழம்பு 70 ரூபா. ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி. நான் வந்து ஃபுட்ஸை வந்து நான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அக்கா இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன இது? சிக்கன் கிரேவி. ஸோ கருவாட்டு குழம்பு, களி, ஸோ சிக்கன் கிரேவி, சப்பாத்தி கிரேவி. ஸோ கிருஷ்ணகிரி ஸ்டால் நம்பர் 5. கொஞ்சம் நோந்துக்கணும். ஆமாம் சாரி. ஸோ ஸ்டால் நம்பர் 6. ஸ்டால் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா தருமபுரி ஈரோடு மாவட்டம். ராவா கஜீர் 20 ரூபா, பருப்பு போலி 50 ரூபா, தேங்காய் போலி 50 ரூபா, 2 பீசஸ் போட்டிருக்காங்க. ஸோ கம்மங்கூழ் 25 ரூபா, ராகி அடை வந்து 40 ரூபா, ராகி களி 50 ரூபா, கோதுமை போஸ்டா என்னவோ போட்டிருக்காங்க, கிளியராக தெரில. தண்ணீர் பாட்டில் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ கோழிலாம் இருக்குது பாருங்கள். இது என்ன போலிங்க? தேங்காய் போலி. இதோ கட்லெட்டா? அது என்ன கட்லெட்டு? கஜூரா? இல்லை இல்லை சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 7 தருமபுரி. சிந்தாமணி சிக்கன் வறுவல் சாப்பாடு 200 ரூபா, திணை ஸ்வீட் பொங்கல் 50 ரூபா, குதிரைவாளி 120 ரூபா, ராகி பக்கோடா 50 ரூபா, வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபா. ஸோ என்னங்க இது? காலிஃப்ளவர் பக்கோடா. ராகி பக்கோடாவா? ஸோ தருமபுரி மாவட்டத்தில் கொஞ்சம் நோந்துக்கோங்க. ஸோ பாயாசம் சிக்கன் சாப்பாடு, பாயாசம் சிக்கன் சாப்பாடு தான் இருக்குது இந்த இடத்துல தருமபுரி. ஸோ நீலகிரி மாவட்டம் ஸ்டால் நம்பர் 8 ராகி கஞ்சி, சாமை அரிசி சாதம், அவரை குழம்பு எல்லாமே ப்ரைஸு அழிஞ்சிட்ருக்கு. என்னன்னு தெரியல. கேரட் போலி, தேங்காய் போலி, வேக்கடை போலி, நவதானிய வடை. ஸோ களி, போலி. இது என்னங்க இருக்குது? களி. என்ன குழம்பு? அவரை குழம்பு. களி, மொச்சக்கொட்டை குழம்பு. நீலகிரி மாவட்டத்தில் களியும் மொச்சக்கொட்டை குழம்பும் கொடுத்துட்ருக்காங்க. சேலம் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. கோயம்புத்தூர் ஸ்டாலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ சேலம் திருப்பூர் ஸ்டால் நம்பர் 9 சாதா தட்டு 30 ரூபா, முறுக்கு தட்டு 30 ரூபா, பன் செட்டு 40, முட்டை செட்டு 50 ரூபா, பூண்டு செட்டு 40, கலக்கல் செட்டு 40, ஆனியன் செட்டு 40, தக்காளி 40, சாதா நொறுக்கல் 40, காரப்பொரி 40, பெப்பர் பொரி 40,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பன் முட்டை செட்டு 40, வெஜ்ஜு செட்டு 40, பன் முட்டை செட் 50, ஸ்வீட்டு மயோனிஸ் 40, மிக்சிங் வந்து 40 ரூபா. ஸோ தட்டுவோட முறுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. முறுக்கு எல்லடை எல்லாமே இருக்குது. ஸோ முறுக்கு எல்லடை இருக்குது. அக்கா இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணல, பிஸியாக இருக்காங்க. ஸோ தட்டுவடை செட்டு, சேலம் தட்டு ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் பில்லிங் கவுண்டர் செகண்ட் இருக்குது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதாவது நீங்கள் காசு கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிட்டேன் அப்படின்னா 80% நீங்கள் அந்த கார்டில் செலவு பண்ணியிருக்கணும். 20% கீழே தான் வந்து நீங்கள் ரிடீம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து கார்டு வாங்கும்போது பார்த்துட்டு நீங்கள் உஷாராக வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். அதிகமாக வந்து நம்ம ரீடீம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, ரிட்டர்னை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிவகங்கை ஸ்டால் நம்பர் 10. ஸ்டால் நம்பர் 1 சாப்பிட்டு முடிச்சவங்க மில்க் கேக்கு, ரோஸ் மில்க் கேக்கு, பிஸ்தா மில்க் கேக்கு, பிளாக் கரண்ட் கேக்கு, க்ரீம் கேக்கு, உக்காரா 50 ரூபாய், சூனியம் 40, வெள்ளை பணியாரம் 60, கந்தாரப்பாம் 50, நெய் சாதம் 60, நெய் சாதம் மட்டன் கிரேவி 250, நெய் சாதம் சிக்கன் கிரேவி 130. மில்க் கேக், ரோஸ் மில்க் கேக், பிஸ்தா மில்க் கேக், பிளாக் கரண்ட் கேக், க்ரீம் கேக், ரசமலாய். சிவகங்கை மாவட்டத்தில் நெய் சூனியம் தான் இது. மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. ஆற்காடு பிரியாணி ஆண்டி வேக கொஞ்சம் 1 ஹவர்ல உங்களுக்கு ஆற்காடு பிரியாணி கிடைக்கும். புதுக்கோட்டை சுக்குமல்லி காப்பி 20 ரூபா, நாட்டு சர்க்கரை ராகி அடை 30 ரூபா, லெமன் டீ 20 ரூபா, தண்ணீர் பாட்டில் 10 ரூபா, கோதுமை பணியாரம் செட்டு 30 ரூபா, பாசல் 20 ரூபா, முருங்கைக்கீரை ராகி அடை கார சட்னி 30 ரூபா. ஸோ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட் பணியாரம் சார். என்ன பணியாரம்? கோதுமை பணியாரம். ஓகே. இது வந்து ராகி இனிப்பு அடை. இது வந்து ராகி கார அடை காலி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சுக்குமல்லி காப்பியும் இருக்குது இந்த இடத்துல. லெமன் டீ இது எவ்வளோங்க? இது ப்ரைஸு 30 ருபீஸ். ராணிப்பேட்டை வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டாங்க போர்டு. ஆல்ரெடி காலையில் அப்படி தான் பார்த்த மாதிரி இருந்தது, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. இங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் போலி, வெஜ்ஜு போலி, பருப்பு போலி, ராகி கொழுக்கட்டை, ராகி புட்டு, சிம்லி, அரிசி கொழுக்கட்டை, அரிசி புட்டு, போலி எதுவுமே இல்லை, காலி ஆகிடுச்சு. ஸோ என்னதுங்க இது? புட்டு
குறிஞ்சி மலர் மகளிர் சுய உதவிக்குழு வேலூர். ஸோ என்னுடைய ஊர் வந்து வேலூர். அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் சிவப்பு அரிசி புட்டு வடகறி குருமா 100 ரூபா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு புட்டு 50 ரூபா, சம்பா கோதுமை 50 ரூபா, கோதுமை புட்டு 60 ரூபா, இடியாப்பம் 100 ரூபா, இடியாப்பம் வடகறி தேங்காய் பால் 100 ரூபா, வடகறி 60 ரூபா, வாட்டர் கேன் 10 ரூபா, பார்சல் 20 ரூபா. வாட்டர் கேன் எல்லா இடத்துலையுமே 10 ரூபா. பார்சல் பண்ணோம் அப்படின்னா 20 ரூபாவும். ஸோ அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம். ஸோ உஷாராக வாங்க. இந்த கம்பிகள்லாம் வந்து நெட் போல்ட் இருக்குது. ஸோ குத்திக்கும். பார்த்து ஜாகிரதையாக வந்து இங்கே சாப்பிட்டு போங்க. சேமியா, அது இடியாப்பம் வடகறி. இது என்ன இருக்குங்க? புட்டு வந்து வச்சுருக்காங்க. அது பட்டாணி குழம்பு, மூக்கல், மூக்கடலை. ஓகே. இதில் என்ன இடியாப்பம். ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் 14 இடியாப்பம் கிடைக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் 15. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சாப்பிட்டோன்னா ஜிலேபி ரபிடி சாப்பிட்டோம். ஆல்ரெடி முட்டை மிட்டாய், ஜிலேபி ரப்டி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஜிலேபி ரப்டி வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தோம். ஸோ மேலே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கோவில் இட்லி, பருத்திப்பால், கம்புப்பால், கிரேவி சுண்டல், முளைக்கட்டிய பச்சை பயிறு உடன் முடக்கத்தான் கீரை ரசம் கலந்து கிரேவி சுண்டல். அடுத்து பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் வந்து நம்ம கம்பு அவல் வந்து சாப்பிட்டோம். கம்பு அவல் புட்டு சாப்பிட்டோம். ஆல்ரெடி வீடியோ எடுத்தேன். ஸோ இது ஆட் பண்ணிக்கலாம், இதோட ஆட் ஆகி வரும். வெஜிடபிள் பிரியாணி இருக்குது, கோபி 65 இருக்குது, கர்ட் ரைஸ் இருக்குது, போண்டா, வடை, இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கும். நண்பா, திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்டால் வந்து இலைநிலான்னு சொல்லி ஷாப்பு. சிம்லி உருண்டை 30 ரூபா, கேழ்வரகு 50 ரூபா. ஸோ இது வந்து கம்பு அவல் புட்டு 50 ரூபா, திணை அவல் புட்டு 50 ரூபா, கம்பு அவல் புட்டு 50 ரூபா, கேழ்வரகு அடை வந்து 60 ரூபா, கோழி 30 ரூபா, வாட்டர் பாட்டில் 10 ரூபா, பார்சல் வந்து 20 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணு. இது என்ன புது? இது என்னது? திணை அவல் புட்டா, கேழ்வரகு அவல் புட்டு, சிம்லி உருண்டை, கோழி, கேழ்வரகு அடை. காஞ்சிபுரம் ஸ்டால் பக்கத்துலேயே வந்து திருவண்ணாமலை ஸ்டால் இருக்குது. திருவண்ணாமலை ஸ்டால் வந்து 14. சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, சில்லி சிக்கன், ஸ்பெஷலான இது அத்தனையும் கிடைக்குது. நண்பா, கம்பு அவல் புட்டு சாப்பிட்டு வாங்கிட்டேன். இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு. அவ்வளோவா பீசஸ் இல்லை, எலும்பாக தான் இருந்தது பள்ளிப்பாளையம் சிக்கனு. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து காரமாக நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ க்ளீனிங் ஆக்டிவிட்டியும் பண்ணிகிட்டே இருக்காங்க. போலீஸுமே அங்கங்கே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் தப்பு நடக்குதான்னு சொல்லி பார்க்குறாங்க.
ஸோ மீடியா கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ கம்பு அவல் புட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இந்த சாப்பிட்டு சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஓகே, சூப்பர். ஸ்வீட்டாக தான் இருக்குது. ரொம்ப இனிப்பு இல்லை, நார்மலான ஒரு இனிப்பு, மீடியமாக இருக்குது. இந்த உணவு திருவிழா பேச்சுலர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்னஸ் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அந்த ஊர் ஸ்பெஷல் கிடைக்குங்க. இந்த மெனுவெல்லாம் சக்க போட்டு போய்கிட்டு இருக்கு. அருமையாக இருக்குங்க. தேங்காய் அந்த கம்பு அவல் புட்டில் தேங்காய் வந்து போட்டிருக்கிறது சூப்பராக அருமையாக இருக்குது. டேபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்டிங்லாம் நின்று சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் வந்து அவைலபிளாக இருக்குது. லைவ் கிச்சன் காஞ்சிபுரம் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பருத்தி பால், கம்பு பால், கோவில் இட்லி, ஏபிசி ஜூஸு, எஃப்ஐஜி ஜூஸு, ஜிலேபி ரபடி 60 ரூபா, காஞ்சி முட்டை மிட்டாய் வந்து 200 கிராம் 120 ரூபாயா. ஸோ கேரமில் பாயசம் வந்து 40 ரூபா. முட்டை மிட்டாய் ஸோ இதுதான் காஞ்சி முட்டை மிட்டாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னங்க? சாகி துக்கடா. ஜிலேபி லைட் பின்னாடி செஞ்சுட்டு இருக்கோம், அப்படியே ரபடி ரெடி பண்ணி ரெடியாக இருக்குது. ஓகே. இது இட்லியா? காஞ்சிபுரம் இட்லி. கோவில் இட்லி. கோவில் இட்லி இருக்குது சார், காஞ்சிபுரம் கோவில் இட்லி. மத்தி பால் இருக்குது. முட்டை மிட்டாய் டேஸ்ட்டு பாருங்கள். முட்டை மிட்டாய் சாப்பிட்டுங்க, சூப்பராக இருக்குது. அவங்க கொடுத்த முட்டை மிட்டாய் வந்து 200 கிராம் வந்து 120 ரூபா. இது என்னது? பருத்தி பால் சார், கம்பு பால் இருக்குது, ஏபிசி ஜூஸ் இருக்குது. ஏபிசி ஜூஸ்னா என்னது? எஃப்ஐஜினா? எஃப்ஐஜி ஜூஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அத்திப்பழ ஜூஸா? ஓகே. எனக்கு ஜிலேபி எப்படி கொடுக்கும்? ஸோ இங்கே வந்து காஞ்சிபுரம் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி எப்படி வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதுதான் வாங்க போகிறேன் இப்போது. ஸோ முட்டை மிட்டாய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. ஸோ ஆல்ரெடி கார்டு வாங்கியிருந்தேன், இந்த டோக்கன் கார்டு இவங்க கையில் கொடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து என்ட்ரி பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு கொடுத்துடுவாங்க. ஸோ 120 ருபீஸ் இது பாதாமா? ஆமாங்க சார், பாதாம், கேஷ்யூ பண்ணி ஓகே. டேஸ்ட் பாருங்கள். ஓகே. சூப்பர் 360 சேனல் நேம் சூப்பர் 360. ஓகே, நான் ரிவ்யூ போடுறேன். நண்பர்களே, ஜிலேபி ரெபடி வாங்கியாச்சு 60 ரூபா. ஸோ டோட்டலாக இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் தான் இருக்குது கார்டில். முடிஞ்ச அளவுக்கு 500ல் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா 200 பே பண்ணிவிட்டு எதாவது எக்ஸ்ட்ரா நம்மளால் சாப்பிட முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம்.
கொஞ்சம் வந்து ஸோ கரூரில் பார்த்தீங்கன்னா தோல் ரொட்டி, மட்டன் கஞ்சி, அது மட்டன் கிரேவி 100 ரூபா, நோம்பு கஞ்சி 40 ரூபா, பருப்பு வடை 20 ரூபா, மட்டன் ரோல் 50 ரூபா, வெஜ்ஜு கட்லட் 25 ரூபா, பஜ்ஜி 20 ரூபா, காஷ்மீர் புலாவ் ப்ளஸ் கிரேவி 180 ரூபா. மேடம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. என்ன இது? தோல் ரொட்டியா? இது நோம்பு கஞ்சியா? இது அவிக்கறி. என்ன கறி? அவிக்கறி. அவிக்கறியா? அவிக்கறி. மட்டன். அந்த ரொட்டிக்கு மட்டன் ரோல் பே பண்ணிட்டியா? மட்டன் ரோல். ஸோ நெக்ஸ்ட்டு கவுண்டர் கரூரில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டைல் ஃபுட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்டால் பார்த்தோம். இது அடுத்து இன்னொரு ஸ்டாலு. செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி 2 இட்லி 30 ரூபா, ஊத்தாப்பம் 20 ரூபா, கோதுமை ரவை 50 ப்ளஸ் உப்புமா 50 ரூபா, கொழுக்கட்டை 20 ரூபா, இஞ்சி டீ பால் 20 ரூபா. ஸோ கொழுக்கட்டை 20 ரூபா, 4 பீஸ் 20 ரூபாங்களா? கொஞ்சம் ஸோ இது வீடியோ என்ன இது? குருமா. ஸோ ரவா உப்புமா ஓகே எடுத்துட்டேன். ஸோ காபி, இஞ்சி டீ. கொஞ்சம் குருமா ஊற்றுங்களேன். ஸோ ஒரு கம்மி பட்ஜெட் சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலே வந்து கொழுக்கட்டை 4 பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே ஒரு 4 கொழுக்கட்டை கொடுக்குறாங்க. அதுவே வந்து ஒரு 2 வாட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா 40 ரூபாயிலே இந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம், வயிறு ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு இருக்க சட்னியோடு சேர்ந்து கொடுக்குறாங்க இந்த கொழுக்கட்டை. நான் பண்ண மிஸ்டேக் வந்து 4 உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்ருந்தேன். கோயம்புத்தூர் ஸ்டைல் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். அது டேஸ்ட் வைஸ் ஓகே, குவான்டிட்டி வைஸ் வந்து வயிறு ஃபுல்லாகலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது சாப்பிட்டோமே சிக்கன் தான், அதுவுமே பள்ளிப்பாளையம் சிக்கனு. பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எலும்பு தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக காரமாக இருந்தது பள்ளிப்பாளையம் சிக்கனு. அதுக்கடுத்து வந்து ஸ்டால் நம்பர் 19 பார்க்கலாம். நான் இப்போ 3வது பொருள் பார்த்திங்கன்னா கம்பு அவுல் புட்டு, அதுவுமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து ஜிலேபி ரெப்டி, அது நல்லா இருக்குது சூப்பராக, செம்ம டேஸ்ட்டு ஜிலேபி ரெப்டி. 4 பொருட்களில் 2 பொருட்கள் வந்து சூப்பராக இருந்துச்சு. வயிறு அதாவது டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்தது. கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக வந்து 2 பொருட்கள் வந்து இருந்தது, அதாவது ஜிலேபி ரெப்டியும் கம்பு அவுல் புட்டும். ஸோ இந்த ஸ்டால் நம்பர் 19 வந்து செங்கல்பட்டு. காலிஃப்ளவர் சில்லி 50 ரூபா, புடலங்காய் சில்லி 50 ரூபா, மிளகாய் பஜ்ஜி 50 ரூபா, வாழைக்காய். நண்பர்களே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம வயிறு நிரம்பும் வரைக்கும் தான் நம்மளை சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது, எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஸோ ஒரு சில ஐட்டங்கள் தான் நம்ம சாப்பிடக்கூட, அதாவது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லைன்ற ஐட்டங்கள்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு எல்லா ஃபுட் ஸ்டால்ஸ்லேயும் இருக்க எல்லாத்தையும் ஒரே ஆள் வந்து சாப்பிடவே முடியாது கண்டிப்பாக. அதுக்கான பண வசதியும் வந்து ஒரு சிலருக்கு இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து பண வசதி இருக்கும், எல்லாமே சாப்பிடக்கூடிய வசதிகள் பண வசதிகள் இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குன்னா ஸோ ஃபுல்லாகிட்ட பிறகு திருப்பி நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. இது ஒரு ஃபேக்ட்ரி. நம்ம கையில் பணம் இருந்தாலுமே ஒரு லிமிட்டடாக சாப்பிட முடியும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தை சார்ந்த சுய உதவிக்குழு பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை கிளியராக பேச முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரும் கண்டிப்பாக. இந்த பணம் இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்றாதீங்க. பணம் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை, பணம் இருக்கிறவங்க சாப்பிட முடியுன்ற பிரச்சனை. ஸோ அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை கெடுத்துக்காதீங்க. அதாவது எதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலையோ டேஸ்ட் பண்ண, அதாவது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணல அப்படின்னா கோயம்புத்தூரில் போய்ட்டு நீங்கள் கோயம்புத்தூர் ஸ்டாலில் வந்து நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து கொங்கு மட்டன் பிரியாணி ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி வைஸ் வந்து நாட் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து பனை ஓலை கொழுக்கட்டை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சாப்பிடாத பொருட்களை வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே நம்மளே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாதீங்க. இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினச்சிதான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. இந்த பாட்டு வந்து சூப்பரான பாட்டுங்க. இந்த உன் சமையல் அறையில் என்ற படத்தில் பிரகாஷ்ராஜும் வந்து ஸ்னேகாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து இந்த பாட்டு வந்திருக்கும். ஸோ இந்த பொறுப்பு தான். இந்த பாட்டு யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நிறையா ஃபுட்டு ஸ்டால்ஸ் இருக்குது. நிறையா வெரைட்டி வந்து சாப்பிட்லாம். நிறையா ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். தோசை, இது சட்னி. ஸோ வெஜ் ஆத்தோ, முட்டை மசாலா, போஜா மசாலா, போஜா சூப்பு, பேஜோ சூப்பு, நோம்பு கஞ்சி, சிக்கன் கட்லெட், பன்னீர் கட்லெட்டு, காளான் கட்லெட்டு 130. ஸோ ஆத்தோ ஐட்டம்ஸ் சென்னையில் இருக்கவங்களே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆத்தோ ஐட்டம்ஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க சென்னை ஸ்டால் நம்பர் 32. ஸோ முட்டை, ஆத்தோ கடையில் என்னென்ன இருக்கும் ஐட்டம் இருக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்டு மெனு பார்க்கணும் அப்படின்னா இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஃபுட்டு வெரைட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நீங்கள் வரும்போதே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோஸ்க்கு பாஸ் பண்ணிவிட்டு அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன மெனு வெரைட்டிஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டிசம்பர் 24 வரைக்கும் தான். கொஞ்சம் ஸோ சென்னையில் 33 ஸ்டாலு, ஓரியோ, போர்போனு, 5 ஸ்டார், டெய்ரி மில்க்கு, ஸ்வீட் மசாலா, ஃபுல் ஸ்டீம்மு 50 ரூபா, பன்னீர் 130, காளான் 130, வெஜிடபிள் 130, சீஸ் 130. ஸோ 60 rupees. என்னது? ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல விற்றுட்ருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 34.
ஜூஸ் ஐட்டம் செம்பருத்தி பூ, செங்குப்பூ, பன்னீர் ரோஜா, பாதாம் பிசினிக்கீர், கரும்பு கவுனி புட்டு, மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை, நவரத்தினம் சாதம், வாழைப்பூ வடை, வெற்றிலை சட்னி 20. ஸோ ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் வந்துக்கோங்க. பானிபூரி ஐட்டம் சார். இல்லை ஓப்பன் பண்ணி காமிங்க, வீடியோ எடுக்கிறேன். மேடம் இங்க மேடம் கார்டு கொடுங்க, ஸ்வைப் பண்ண கார்டு கொடுங்க. ஸோ சேட் ஐட்டம்ஸ்லாம் இந்த சென்னை ஸ்டால் நம்பர் 34 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பானிபூரி ஐட்டம்ஸ்லாம் வந்து செங்கல்பட்டு ஸ்டால் நம்பர் 35 சப்பாத்தி, சிக்கன் குருமா, ஜிஞ்சர் டீ 20, காடமம் டீ 20, காஃபி 20, வாட்டர் பாட்டில் அது. ஸோ அதை படிக்கும்போது சேர்ந்து வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனா என்ன கிரேவி, சிக்கன் ஸோ சிக்கன் கிரேவி, சப்பாத்தி ஸ்டால் நம்பர் 35 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் ஈவினிங் ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம். ஸோ ஈவினிங் 5 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ 4th பில்லிங் கவுண்டர் இங்கே. ஸோ இந்த தடுப்புகளில் வரும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்க. அங்கங்கே போல்டு நெட்டர்ஸ் குத்துற மாதிரி இருக்குது ஒரு சில இடங்களில். அடுத்து மெடிக்கல், அவங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு உபாதைகள் நடந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். சென்னை மாநகராட்சி ஸோ காசநோய் சிகிச்சை எடுப்பது போல் காசநோய் வராமலும் தற்காத்து கொள்ளலாம். ஒரு நோட்டீஸ் வச்சுருக்காங்க, காசநோய்க்கான நோட்டீஸு. அடுத்து ஸோ இங்கே வந்து அந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நல்லா கவர் பண்ணியிருப்பேன். அடுத்து ஸ்டால் நம்பர் 37 பேக்ஸும் வந்து மேடம் வந்து நல்லா பேசியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். நாங்கள் மேடம் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்கள்? இதில் நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. தஞ்சாவூர், தேனி. ஓகே. இது வந்து ராமநாதபுரம். ஓகே. எக்ஸாயிடு. ஸோ இந்த கடையில் எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய பொம்மைகள் எல்லாமே வந்து
ஷோ பண்ணியிருக்காங்க. பேக்ஸ்லாம் என்ன ரேட்டு? பேக்ஸ்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்டிங் இது? Rates ல இருக்கு சார். This is 580. ஓ This one is 250. ஓகே. This is 190. This one also 180. 190. This is 110. 110. This laptop bag is 550. ஓகே. This purse is 110. 110. ஸோ இந்த பேக் பாருங்கள், 110 ரூபாய் இந்த பேக்கு. இது 400. இது வந்து பனானா லீஃப், இது வாழை நாரில் உள்ள பேக்கு. தட் இஸ் 400. ஸோ வாழநாரில் செஞ்ச பேக் வந்து 400 இந்த பேக்கு. இன்னும் மரம் இருக்குது, அந்த மாடை அது செய்கிறாங்க. பாய் 250. ஸோ இது வந்து 250 இந்த மரம். இது 50. 50. ஓகே. இது ஒரு அழகு பேக் வந்து 150. 150 ருபீஸ். திஸ் ஒன் இஸ் 100. இது ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி 300. 300. ஓகே. இது எவ்வளோங்க? வாட்டர் பாட்டில் 60 rupees. 60 ருபீஸ். வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கிறது. ஆமாம், வாட்டர் பாட்டில். பென்சில்ஸு இது சீட்ஸ் இருக்கும் இதில். ஓகே ஓகே. பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக் இல்லை. பென்சில்ஸு, பென்னு. ஓகே. 10 rupees. 10 ருபீஸ் தான். ஈச் ஓகே. பண்டில் இல்லை, ஈச் பென்சில். ஒரு பென் வந்து 10 ரூபாங்களாம். ஸோ இது பிளாஸ்டிக் கிடையாது, சீட்ஸ்னால பேப்பர் பண்ணிட்டு தூக்கி போடுவோம்ல, ஸோ அதில் சீட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. சீட் பென்னுன்னு சொல்லுவாங்க. விதை இருக்கிறது நம்ம கீழே போட்டோன்னா கூட அதை வந்து செடியாக வந்து வளரும். ஸோ அந்த மாதிரி பென் வந்து ஒரு பென் வந்து 10 ரூபாய். அது ஒன்று விதை அதிலே இருக்கும், சிறுகீரை, ஓகே, வெந்தயம் அந்த மாதிரி. ஓகே. சிறுகீரை பெண்ணு வந்து இதில் வந்து பெண்ணில் வந்து விதை இருக்கும். நம்ம தூக்கி போட்டால் கூட அந்த விதையை வந்து மரமாக வரும். ஸோ ரொம்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்த ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. சேனல் பேர் சூப்பர் 360. சேனல் பேர் சூப்பர் 360. ஓகே சார். வீடியோ அப்லோட் பண்ணவா? ஓகே. எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கீங்க. ஓகே. திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் இது கன்னியாகுமரி, ராமநாதபுரம், எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் எவ்வளோ மூலிகை மேடம்? மூலிகை எல்லாம் எவ்வளோ இது? ஓகே. இது 70 rupees. சோப்பா? ஆமாம், எல்லாமே சோப் தான் சார். இது வந்து ஆயில். ஓகே. ஸ்டால் நம்பர் 38 வந்து அந்த மூலிகை சம்மந்தமான பொருட்களை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கெமிக்கல் எதுவுமே இல்லாத ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பீட்ரூட் லிப் பாம், ஹேர் ஆயில், ஃபேஸ் வாஷு, ஓகே, எல்லா ஐட்டம்ஸும், கஸ்தூரி மஞ்சள், நலுங்கு மாவு, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது சார். இந்த சோப்லாம் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குது? 70, 80 ரெண்டு ரேட் இருக்குது சார். 70, 80லேருந்து. நண்பா, ஸ்டால் நம்பர் 18 வந்து செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ இஞ்சி டீ குடிச்சிட்டு இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து 4 கொழுக்கட்டை வந்து கொடுத்துட்டாங்க. சுட சுட இருக்குது, சாப்பிட போகிறேன். ஸோ கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ஒர்த்து 20 ரூபாய்க்கு வந்து 4 கொழுக்கட்டை ஒர்த்தான ஒரு விஷயம். இருக்க கடைகள்லேயே
ரொம்ப ஒர்த்தான விஷயம் 20 ரூபாய்க்கு 4 கொழுக்கட்டை. அங்கே ஒரு கொழுக்கட்டே 20 ரூபான்ற மாதிரி ஒரு ஸ்டால் பார்த்தேன். ஸோ இது 4 கொழுக்கட்டை வந்து 20 ரூபா. ஓகே, காரமாக தான் இருக்குது. கார கொழுக்கட்டைன்னு சொன்னாங்க, காரமாக இருக்குது. பேலன்ஸ் வந்து 50 ரூபா இருக்குது. 90 ரூபாயில் இஞ்சி டீயும் கொழுக்கட்டையும் சாப்பிட்டாச்சு. 40 ரூபா செலவாயிடுச்சு. பேலன்ஸ் 50 ரூபா இருக்குது. நண்பர்களே, ஸ்டால் நம்பர் 4ல் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டு வாத்து முட்டை 2 50 ரூபா. ஸோ பேலன்ஸை கழிச்சாச்சு. 500 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாத்து முட்டை 2 50 ரூபா. நம்ம 500 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, வாத்து முட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாத்து முட்டையை வந்து சாப்பிட போகிறேன். சூப்பர், செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லாயிருக்கு. அருமை. உண்மையிலே இந்த வாத்து முட்டை செம பெருசாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ தான் ஃபுல்லாக வயிறு சாப்பிட்ட நிறைவு இருக்குது. சாப்பிட்ட ஒரு நிறைவு வந்து இருக்குது. கோவை மாவட்டத்துடைய மட்டன் கொங்கு மட்டன் பிரியாணி. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் வினோத் குமாரோட ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. அது கலெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் விவிஐபி லான்ச் ஏரியாவில் வந்துடுவேன். கேக் மிக்சிங் ஏரியாவோட பின்னாடி. தேங்க்யூ. அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கனு, அதுக்கடுத்து பள்ளிப்பாளையம் சிக்கனு, அதுக்கடுத்து வந்து கொழுக்கட்டை, டீ, இஞ்சி டீ, அப்புறம் வாத்து முட்டை, அதுக்கடுத்து ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், ஜிலேபி ரெபிடி. இதெல்லாம் வந்து 500ல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேபிள் ஹாலாக நம்ம
ஓகே சாப்பிட்டாச்சு. ஓகே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது வாத்து முட்டை. ஓகே நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஓகே நண்பர்களே, வாத்து முட்டை அருமையாக இருந்தது. 50 ரூபாய்க்கு 2 கொடுத்தாங்க. ஓகே நண்பர்களே, சாப்பிட்டுட்டு வந்து கை கழுவுறதுக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து டேங்கில் வந்து குடிநீருன்னு போட்டிருந்தாங்க. சரி குடிச்சு பார்க்கலாம் பார்த்தா ஃபுல்லாக வந்து அந்த மருந்து வாசனை, குடி தண்ணீரை வந்து அதில் வந்து மருந்து அதிகமாக கலந்துருக்க மாதிரி இருந்தது. ஸோ அந்த மருந்து வாசனை வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அப்படியே வந்து துப்பிட்டேன். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து குடிக்காதீங்க. வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிச்சிக்கோங்க, இல்லைன்னா வாட்ரு கையில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மாலை வணக்கம் சென்னை. மாலை வணக்கம் சென்னை. மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், அனௌன்ஸ்மென்ட். சுய உதவி குழுக்களின் உணவு திருவிழா. உணவு திருவிழா சூப்பராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக லைட் செட்டிங் தான் நிறையா. ஃபாரினர் வந்து சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸு, வாட்டர் டேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஆம்புலன்ஸு. ஸோ ஆவின் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது மிக்ஸ் ஐட்டம், அதாவது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஊறுகாய் போன்ற பொருட்கள். ஸ்டால் நம்பர் 41. ஸ்வீட்ஸு சம்மந்தமான ஐட்டம்ஸ் வந்து ஆல்ரெடி பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. முறுக்கு ஐட்டம், ஸ்டால் நம்பர் 43. அடுத்து வந்து ஸ்டால் நம்பர் 44ல் வந்து அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக ஸ்வீட்ஸு, காரம் எல்லாமே, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டால் நம்பர் 45லையும் இந்த கேரட், ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஸ்ட்ராபெரி, திராட்சை எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரௌனி கேக். ராகி கோதுமையில் செய்யணும். ஓகே, எக்லெஸ் தான். இதெல்லாம் என்னது? டீயா? டீ போட்டு குடிக்கலாம். ஹேண்ட்மேடு? இல்லை வீடியோ. ஸோ இது வந்து இயற்கையான பொருட்கள், ஆம்லேட்டு, முட்டை சேர்க்காத ப்ரெட்டு. ஸோ ஸ்டால் நம்பர் 45ல் இருக்குது. ஸோ முட்டை எக்லெஸ்ஸான இது வந்து சாப்பிடணும், கேக் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே 45ல் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பில் கவுண்டர் இருக்குது. அடுத்து
ஃபயர் சர்வீஸ் வண்டியுமே இருக்குது. ஃபயர் ரெஸ்கியூ வெஹிக்கிள்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொபைல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் போலீஸ் வண்டி. அதுக்கடுத்து ஆம்புலன்ஸு, இன்னொரு ஆம்புலன்ஸு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வித்தியாசமான பதிவுகளில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.